தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்க போகிறது, நான் பல மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிடுவார். அவருக்கு எதிராக அமலாக்கத்துறையில் ஒரு வியூகம் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக அமலாக்கத்துறை ரெய்டில் திமுக குடும்பம் சிக்கும். அப்போ ஸ்டாலின் ராஜினாமாவை அறிவிப்பார் நான் சொல்லியிருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணப்படுவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஓரிரு தினங்களில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுக்க போகிறாரு. எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா, இடியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் வந்து குடும்பத்தோட இன்ப சுற்றுலா அப்படின்னு ஊட்டிக்கு போயிருந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து அமலாக்கத்துறை ரெய்டு வந்தாங்க. இந்த மதுபான ஊழல் விவகாரத்தில் உதயநிதி அவங்களுடைய சம்பந்தமானவங்க பினாமிகள் எல்லாருமே ரெய்டு பண்ணி இந்த சினிமா தயாரிப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. மதுபான ஊழலில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அந்த அதிகாரியும் கைது பண்ணிட்டாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அமலாக்கத்துறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முதல்ல அவங்களுடைய அதிகாரிகளை தான் கைது பண்ணாங்க. அதற்கு பிறகு அங்கே இருந்த துணை முதலமைச்சரான மரியாதைக்குரிய மணிஷ் சிசோடியா அவர்களை கைது பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிஷை வந்து முதலமைச்சராக டெல்லியில் அமர வச்சாங்க. அதற்கு பிறகு தேர்தல் அறிவித்தாங்க. அந்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பங்கேற்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம பாஜக நம்ம டெல்லியில் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டோம். அதே பேட்டர்னை தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பயன்படுத்த போகிறோன்றத ஒரு பிஜேபி கிங் மேக்கராக, ஒரு பொறுப்பில் இந்திய குடிமகனாக நான் வெளிப்படையாக நான் வந்து என்னுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் சொல்லிட்டேன் என்ன பண்ண போகிறோன்றது. நம்ம சொல்லிட்டு தானே எப்பவுமே செய்வோம். முதுகு குதிரை பழக்கம் பிஜேபிக்கு நம்ம சித்தாந்தத்துக்கு கிடையாது. அப்படின்னும் போது நாம் தெளிவாக என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லியாச்சு முன்கூட்டியே. ஆனால் இந்த திமுகவில் இருக்க முட்டாள்கள் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க கூட இருக்க இத்தனை அமைச்சர்களுக்கும் நம்ம சொல்கிற உண்மை புரியல. பல முறை நான் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன், பல விஷயங்கள் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்கல, ஏங்க நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்க, திமுக அடிப்பேன்றீங்க, அப்புறம் அவர் கடிதம் எழுதினன்றீங்க, எச்சரிக்கை கொடுத்தேன்றீங்க, என்ன உங்கள் லாஜிக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியை வந்து நம்ம அமர வைக்கணும், கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும்னு என்னுடைய விருப்பம். அதற்காக எல்லா வழிமுறையும் நான் செய்வேன். அதனால தான் கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க பிஜேபியில். மற்றவங்க எல்லாரும் வந்து மோடி அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதை கூட ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அதனால் நிறைய ரிப்போர்ட்ஸ் போவோம், திட்டுவாங்க, நிறைய பேரை வந்து பதிலும் தூக்குவாங்க, மாற்றுவாங்க. ஆனால் நம்முடைய கட்சி என்ன முடிவெடுக்கணும் மேலிடும் அப்படின்றத பல்வேறு விஷயங்களை வந்து வியூகங்களாகவும் பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் புதுசாக நான் கொடுத்துருவேன் எழுதி. அதனால் அது விஷயம்லாம் நடக்கும். அப்போது நம்ம கட்சிக்காக, கட்சி நலனுக்காக, நம்ம கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காக பல்வேறு விஷயம் நான் முன்னெடுக்கிறதுக்காக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம் வந்து நம்ம மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம கட்சி கொடுத்துருக்கு, நம்ம ஆர்எஸ்எஸ் அமைப்பு கொடுத்துருக்கு, நம்முடைய நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க. எந்த தலைவர்கள் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய நடவடிக்கை புரியும். அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் எதையுமே செய்வேன். அவங்களுக்கு கடிதம் கொடுத்துருவேன், நேரடியாக விஷயங்களை வந்து சொல்லிவிடுவேன். பல வழிமுறைகளில் அவங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திட்டு தான் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுவேன். பல நடவடிக்கைகளை சொல்லிவிடுவேன். எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிவிடுவேன், நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கிட்டையும் நான் வந்து சில பரிந்துரைகளை கொடுத்துருந்தேன். அவர் வந்து கேட்கல, என்னை கன்சல்ட் பண்ணல. சில விஷயங்களில் அவர் செய்கிறாரு, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண மாட்டார். நான் சொல்கிற பல விஷயங்களை செஞ்சுருக்கேன். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம், முக்கியமாக இந்த ஊழல் விஷயத்தில் இந்த இடி ரெய்டு இதெல்லாம் அவங்களை கைது பண்ண போகிறாங்க, நான் முன்னெச்சரிக்கையாக நான் சொன்னேன். அவங்க வந்து கேட்கல. இதனால் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த அதிகாரிகளை கைது பண்ணிட்டாங்க. அடுத்ததாக உதயநிதியை, துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதியை கைது பண்ணுவாங்க. அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துல தனக்கு வேண்டிய ஒருத்தரை, அது கனிமொழியாக இருக்கலாம், இல்லைனா மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அம்மா, அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியான மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களை வந்து அமர வச்சுட்டு அவர் போகலாம். இதனால் என்ன ஆகும்னா, கட்சி டம்மி ஆகிடும். துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கு நிர்வாகம் தெரியாது, அந்த கட்சி வந்து பலவீனப்படும். தேர்தல் வந்து விரைவில் முன்கூட்டியே வந்து இந்த ஆட்சியை வந்து அப்படி பலவீனமாக போகிறதுனால முன்கூட்டியே தேர்தல் அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த சமயத்தை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபி கிட்ட எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்து அவர் தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் உட்காரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையை அதிமுக தொண்டர்களும் சரி, தலைமையும் சரி, சரியாக பயன்படுத்திக்கணும்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டாலின் கைதும்
உதயநிதி கைதும் உறுதியாயிடுச்சு. நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன். என்னை எத்தனை பேர் கமெண்ட்டில் கிண்டல் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் லைனில் வந்து நில்லுங்க, என் கீழே குனிஞ்சு